எங்களுக்குள்ள ஒட்டும் இல்ல உறவும் இல்ல அறிவிக்க முடியுமா? இந்த வரப்போற இடைத்தேர்தல் அதை நிரூபிச்சு காட்டுங்க. இந்த விதமான கேள்வியை எழுப்பக்கூடிய தார்மீகம் விஜய்க்கு உண்டா? இந்த அதுக்கு பேரு கல்லாப்பெட்டி கூட்டணின்னு வச்சிருக்கிறேன். இன்னைக்கு கல்லாப்பட்டி கூட்டணியை தன்கூட வச்சிருந்தா அது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது. சி.வி. சண்முகம் வீட்டுக்கே போனா அது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது. ஆனால் டிஎம்கே ஏடிஎம்கே நெருங்கி வந்தால் அது விமர்சனத்துக்கு உரியது. இது என்னங்க நியாயம்? ஓட்டுக்கு காசு கொடுக்கிற அந்த கலாச்சாரத்தை அந்த கல்ச்சரை அடிச்சு நொறுக்கி இருக்கிறோம். நமக்கு எதுக்கு இந்த குதிரை கழுதை ஒட்டக பேரம் எல்லாம்? ஆனா இந்த குதிரை பேரம் கழுதை பேரம் எல்லாமே தாவேக அரசு வந்ததற்கு பிறகுதான் தமிழக அரசியலே அறிமுகமாகி இருக்கிறது. அதுக்கு முன்னால கிடையாது. விஜய் போவதற்கு முன்னால் சி.வி. சண்முகம் வீட்டுக்கு சோஃபா போனது ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரு பதில தந்துட்டா எல்லாமே பிரச்சனை முடிஞ்சது. 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. ஒரு முன்னாள் முதல்வர் இந்த தடவை தோத்து போயிட்டாருன்னா அதையேவ சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இந்த மேகதாது அணை சம்பந்தமான அந்த வழக்குல தமிழ்நாட்டோட பெட்டிஷனை சுப்ரீம் கோர்ட் எப்போ ரிஜெக்ட் பண்ணுச்சு? அப்ப யார் ஆட்சியில இருந்தா? ஏன் ஸ்டாலின் சார் வேணும்னே விட்டுட்டாரா? ஸ்டாலின் அரசுடைய நேர்மையும் சந்தேகிக்கக்கூடிய விஜய் உதயநிதி ஸ்டாலினுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டது ஏன்? கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். கரூரில் நேற்று பேசிய முதல்வர் விஜய், எங்களுக்குள் ஒட்டுமில்லை உறவுமில்லை என்பதை இடைத்தேர்தலில் நிரூபித்து காட்டுங்கள் என திமுக மற்றும் அதிமுக கட்சிகளை பார்த்து கூறியிருக்கிறாரே. வணக்கம் நண்பர்களே. தமிழக முதல்வர் விஜய் வெள்ளிக்கிழமை மாலை கரூர் அட்லஸ் கலையரங்கத்தில் மக்களை சந்தித்தார். அது மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி என்று கூறப்பட்டது. அந்த நிகழ்ச்சியில பேசுறப்போ திமுகவும் அண்ணா திமுகவும் கூட்டுக்களவாணிகள் 2 பேருக்கும் ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்பதை இந்த இடைத்தேர்தலில் அவர்களால் நிரூபித்து காட்ட முடியுமா அப்படின்னு கேள்வி எழுப்பி இருக்கிறார். இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் வேற வேறலாம் இல்ல, கூட்டு களவாணிங்க. சொல்ல முடியுமா அவங்களால? எங்களுக்குள்ள ஒட்டும் இல்ல உறவும் இல்ல அறிவிக்க முடியுமா? நிரூபிக்க முடியுமா? இந்த வரப்போற இடைத்தேர்தல் அதை நிரூபிச்சு காட்டுங்க, அப்புறமா பேசுங்க. முதல்ல இந்த கேள்விக்கு பின்னால் இருக்கிற பொருள் என்னங்கிறத புரிஞ்சுக்கலாம். 2வது, இந்த விதமான கேள்வியை எழுப்பக்கூடிய தார்மீகம் விஜய்க்கு உண்டா அப்படிங்கறத 2வதா பார்க்கலாம். முதல்ல இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, இந்த வர இருக்கக்கூடிய இடைத்தேர்தலை பொறுத்தவரை திமுகவும் அண்ணா திமுகவும் ஒரு குறிப்பிட்ட அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு குறிப்பிட்ட ஃப்ரேம் ஒர்க்குக்கு கீழே ஒருங்கிணைந்து செயல்படுவார்கள் அப்படின்னு நம்பப்படுவதுதான். இதை நான் பல தடவை சொல்லியிருக்கேன். விஜயனுடைய எழுச்சி திமுக அண்ணா திமுக இந்த 2 கட்சியினுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கு, அதனுடைய இருத்தலுக்கே சவாலாக மாறி இருக்கிறது. அப்போ இந்த 2 கட்சிகளும் ஒரே கூட்டணிக்குள்ள வராது, ஆனால் சர்வைவலுக்காக கூட்டாக போராடுகிற ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இடைத்தேர்தல என்ன நடக்கும்னா, இப்ப திருச்சி கிழக்கு பொதுவா பாரம்பரியமா டிஎம்கே ஜெயிக்கக்கூடிய இடம். அங்க டிஎம்கே மட்டும் போட்டியிடும், அதிமுக போட்டியிடாது. அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஏடிஎம்கே ஓட்டால டிஎம்கே கேண்டிடேட்டுக்கு போயிடும். அதே போல அதிமுக சார்பில் வெற்றி பெற்று இப்ப ராஜினாமா மூலமாக எந்தெந்த தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடக்கிறதோ அங்க ஏடிஎம்கே போட்டியிடும், டிஎம்கே போட்டியிடுவதை தவிர்த்து விடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா திமுக வாக்காளர்கள் அதிமுகவுக்கு வாக்களிப்பார்கள். சோ சுருக்கமா சொல்றோம்னா, இந்த இடைத்தேர்தல்ல ஏடிஎம்கே டிஎம்கேயும் ஒன்றை எதிர்த்து ஒன்று மோதாது. இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸை உருவாக்கி கொள்வதன் மூலம் தாவேகாவுக்கு ஒரு கடுமையான போட்டியை உருவாக்க முடியும். ஏன்னா தாவேகா 2026 தேர்தலில் என்ன பலத்தோட இருந்ததோ அதை காட்டிலும் மும்மடங்கு பலத்தோடு இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட இருக்கிறது. அது எப்படி? அதாவது 2026 சட்டப்பேரவை தேர்தலின் போது இந்த இடைத்தேர்தல் எந்தெந்த தொகுதியெல்லாம் வந்திருக்கோ அந்த தொகுதியில தாவேகாவுக்குன்னு ஒரு ஓட்டு இருந்தது. அது ஒரு பலம். 2வது, வெற்றி பெற்று ராஜினாமா செய்திருக்கக்கூடிய அதிமுக கேண்டிடேட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்குன்னு ஒரு ஓட்டு உண்டுல்ல, அது 2வது பலம். 3வது, தாவேகாவோட அமைச்சரவையில இன்று பங்கேற்றிருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் திமுகவோட கூட்டணி வச்ச கட்சிகள். இப்போ அந்த கட்சிகளுக்கு இந்த தொகுதியில கொஞ்சம் ஓட்டு இருக்குமா இல்லையா? இப்போ அந்த ஓட்டும் தாவேகாவுக்கு சேரும். அப்போ இது 3 பலம். அப்போ தேர்தல்ல என்ன பலத்தோட தாவேகா இருந்ததோ அதை காட்டிலும் மும்மடங்கு பலத்தோட இப்போ போட்டியிட போகிறது.
அப்ப இந்த மும்மடங்கு பலத்தை எதிர்கொள்ளணும்னா இல்ல டிஎம்கே ஏடிஎம்கே ஒன்றை எதிர்த்து ஒன்று போட்டியிட்டால் பீஸ் ஆயிடும். எதிர்த்து நிற்கவே முடியாது. இடைத்தேர்தலில் 100% வெற்றியை தாவேகா பதிவு செய்யும். அப்படி பதிவு செய்து அந்த உற்சாகம் கிடைச்சாச்சுன்னா இன்னும் பல இடைத்தேர்தல்களை உருவாக்கக்கூடிய வேலையை தாவேகா மேற்கொள்ளும். குதிரை பேரம் நடக்கும். இப்ப எப்படி ஏடிஎம்கே பாதிக்கப்படுகிறதோ அது போல திமுகவும் பாதிக்கப்படலாம். ஆல்ரெடி திமுக சைட்ல இப்ப புகார் வர ஆரம்பிச்சாச்சு. RS பாரதி போன்றவர்கள் எல்லாம் ஆளுநரை பார்த்து விட்டு வந்திருக்கிறார்கள். இவ்வளவும் நடந்திருக்கு. அப்போ செயற்கையாக ஒரு இடைத்தேர்தலை நடத்தி தன்னுடைய சொந்த காலில் நிற்கக்கூடிய அளவுக்கான மெஜாரிட்டியை பெருக்கக்கூடிய ஒரு உற்சாகத்தை தாவேகா பெற்றுவிடும். அப்போ மும்மடங்கு பலத்தோடு போட்டியிடக்கூடிய தாவேகாவை முறியடிக்க வேண்டும் என்றால் அதிமுகவும் திமுகவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கீழே வந்தாகும், ஒரு புரிதலின் கீழ் வந்தாக வேண்டும். ஆனா அதே நேரத்தில் ரெண்டும் ஒரு கூட்டணிக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி ஓப்பனா ஒரு கூட்டணிக்குள்ள வர்றத ரெண்டு கட்சியினுடைய கேடர்ஸும் ஏற்க மாட்டார்கள். ஆனால் ஒரு புரிதலுக்கு கீழே வரலாம். இப்ப புரிதலுக்கு கீழே வந்தா மட்டும் ஏற்றுப்பாங்களா? அது ஏற்றுக்கொள்வார்கள். இப்ப ஏடிஎம்கே ஆட்சி வந்தாலும் டிஎம்கே சேர்ந்த கான்ட்ராக்டர்ஸ்க்கு வழக்கம் போல கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அதே போல டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாலும் ஏடிஎம்கே கான்ட்ராக்டர்ஸ் நிராகரிக்கப்பட மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு கரெக்டா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை மெயின்டைன் பண்றது. சோ டிஎம்கே ஏடிஎம்கே வாக்குகளை சிதற விடாமல் இந்த ரெண்டு கழகத்துல ஏதேனும் ஒண்ணுக்கு மொத்தமாக விழச் செய்வது, அதன் மூலம் மும்மடங்கு பலத்தோடு போட்டியிடுகிற தாவேகாவை வெல்ல முடியுமா என்று பார்ப்போம். இது ஒண்ணுதான் உங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன், ஒரே உத்தி. இந்த பல வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். இப்ப அதைத்தான் விஜய் நான் சொன்ன அளவுக்கு விளக்கி சொல்லாமல் சட்ல சொல்லி இருக்கிறார். அதனால தான் இந்த ரெண்டு கட்சி கூட்டு களவாணிகள். இவங்களுக்கு இடையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இந்த எலெக்ஷனை இவங்க சந்திச்சிடறாங்களா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி இருக்கிறார். இப்ப நான் ஆரம்பத்திலே ஒன்று சொன்னேன், இதையெல்லாம் சொல்லுவதற்கு விஜய்க்கு தார்மீகம் உண்டா? இது இரண்டாவது கேள்வி. நிச்சயமா அதுக்கு எந்த தார்மீகமும் கிடையாது. தேர்தலின் போது திமுகவை தீய சக்தி என்று சொல்லி அவர் தேர்தலை சந்தித்தார். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. தேர்தல் பிரச்சாரத்தின் போது தம்பி சீமானும் விஜயும் RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என்று பேசி களமாடியவர் திருமாவளவன். தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. பாஜகவின் பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. ஆனா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த தீய சக்தியோட காங்கிரஸ் உள்பட ஒவ்வொரு கட்சிகளும் ஒட்டி கொண்டிருந்தனவோ அந்த கட்சிகளை பெயர்த்து கொண்டு வந்து தன்னுடைய சர்வைவலுக்காக, தன்னுடைய ஆட்சியின் சர்வைவலுக்காக அந்த கட்சிகளை பெயர்த்தெடுத்து அவற்றின் துணையோடு தான் இப்ப விஜய் ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, டிஎம்கே காங்கிரஸோட, திருமாவளவனோட, இன்னும் மற்ற கட்சிகளோட வைத்த அந்த கூட்டணியை தேர்தல் பிரச்சாரத்தின் போது விஜய் கல்லாப்பட்டி கூட்டணி என்று கடுமையாக விமர்சித்தார். அறிவாலயம் பக்கத்துல யாரு நிழலுக்கு ஒதுங்கினாலும் கூட்டணியில சேர்த்துக்கிறாரு. அந்த கொள்ளையடிச்சிருக்கிற வச்சிருக்கிற பணத்துல ஒரு பங்கு ஒண்ணு கொடுத்து அதுக்கு பேரு கல்லாப்பட்டி கூட்டணின்னு வச்சிருக்கிறேன். அந்த கல்லாப்பட்டி கூட்டணியை ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து இருக்கிறார். கடைசியில எலெக்ஷன் முடிஞ்சு 108 சீட்டு தான் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கல்லாப்பட்டி கூட்டணியை தன் பக்கமாக கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறார் விஜய். இப்போ கருவுல பேசின விஜய் என்ன சொல்லியிருக்கா? ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்பதை இந்த இரண்டு கட்சிகளும் இடைத்தேர்தலில் நிரூபிக்குமா அப்படின்னு கேட்கிறார்ல. நான் கேட்கிறேன், தேர்தலின் போது திமுகவையும் தாக்கி பேசி தீய சக்தின்னு அடையாளப்படுத்தி, அதே போல அதிமுகவையும் தாக்கி பேசி உன்னை தீய சக்தின்னு சொல்லி அதிமுகவை தீர்ந்து போன சக்தின்னு சொல்லி இவ்வளவு சொன்ன விஜய் தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அதிமுகவை சேர்ந்த முக்கிய தலைவரான CV சண்முகம் வீட்டுக்கே போய் பார்த்தாரே. இப்ப இது என்ன விதமான தார்மீகம்? சோ தன்னுடைய கட்சியினுடைய ஆட்சி வர வேண்டும், அந்த ஆட்சியின் சர்வைவலுக்கு கல்லாப்பட்டி கூட்டணி தன்னோட இருந்தாலும் பரவாயில்லை, தான் எதிர்த்து களமாடிய CV சண்முகம் தனக்கு சப்போர்ட்டா இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி CV சண்முகம் வீட்டுக்கே போகலாம், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. கல்லாப்பட்டி கூட்டணி வரலாம், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. CV சண்முகம் வீட்டுக்கு போறதுக்கு முன்னால திடீர்னு ஒரு சோஃபா உள்ள போகும், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது.
இதெல்லாம் பிரச்சனைக்கு அப்பாற்பட்டது. ஆனால் திமுகவும் அதிமுகவும் தங்களுடைய சர்வைவலுக்காக ஒரு புரிதலின் கீழ் நெருங்கி வந்தால் அது விமர்சனத்துக்குரியதான். ஆனா இவங்க நேற்று வரைக்கும் களமாடிட்டு எதிர்த்து களமாடிட்டு இன்னைக்கு கல்லாப்பட்டி கூட்டணியை தன்கூட வச்சுக்கிட்டா அது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது. சி வி சண்முகம் வீட்டுக்கே போனா அது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது. ஆனால் டிஎம்கே ஏடிஎம்கே நெருங்கி வந்தால் அது விமர்சனத்துக்கு உரியது. இது என்னங்க நியாயம்? ரொம்ப யோக்கியமா இருந்திருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? 108 சீட்டு தான் கிடைச்சிருக்கு, ரைட்டு. நமக்கு மக்கள் ஃபுல் மேண்டேட் தரல. இந்த சூழ்நிலையில என்ன செஞ்சிருக்கணும்? இதுக்கு முன்னால ராகுல் காந்தி ஒரு முடிவு எடுத்தார் பாத்தீங்களா? ஃபுல் மேண்டேட் தர்ற வரைக்கும் ஆட்சி அமைக்க உரிமை கோருவதில்லைன்னு. ஒரு டயத்துல காங்கிரஸ் அப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தது. அது போல ஒரு முடிவை எடுத்திருக்கு. அப்படி ஒரு முடிவை எடுத்து பொறுமையாக விஜய் காத்திருந்தால் யாராலுமே ஆட்சி அமைக்க முடிஞ்சிருக்கார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு குறுகின காலத்துக்குள்ள தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு தேர்தல் நடந்தது. அப்படி வந்திருந்தால் விஜய் ஒருவேளை மெஜாரிட்டியை கூட பெற்றிருக்க முடியும், இல்லாட்டி பெறுவார். ரொம்ப யோக்கியமா பேசுகிறவர் ஆட்சி அமைக்க உரிமை கோரி இருக்கக்கூடாது. கல்லாப்பட்டி கூட்டணியோட கூட்டணி வச்சுக்கிட்டு அமைச்சரவையில் அவர்களுக்கு இடமும் கொடுத்துட்டு, இத்தனைக்கும் காங்கிரஸ் ஆகட்டும் அந்த இருக்க எல்லா கட்சிகளும் டிஎம்கே ஓட்டை வாங்கி ஜெயிச்ச கட்சிகள். தீய சக்தியினுடைய, அதாவது விஜயுடைய பார்வையில் எது தீய சக்தி, அந்த தீய சக்தியின் வாக்குகளை பெற்று அவர்கள் வென்று இருக்கிறார்கள். அப்படி ஜெயிச்சவங்கள்லாம் அவங்க கூட இருக்கலாமா? சோ விஜய் தன்னுடைய ஆட்சியின் சர்வைவலை பார்க்கலாமா? அதுல தப்பு இல்லையா? ஆனா இந்த இரண்டு கழகங்களும் தங்களுடைய சர்வைவலுக்காக ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு கீழே நெருங்கி வந்தால் அது ஒரு பெரிய சவாலா விட்டுருவாராம். என்னங்க நியாயம்? என்னன்னா இதெல்லாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, இந்த இடத்துல யாரும் யோசிக்க மாட்டாங்க. அப்படியே சினிமா பாணியில ஒரு வசனமா பேசிட்டு போனா அப்படின்னு கை தட்டுவாங்க, ஒரு விசில் அடிச்சுட்டு போயிடுவாங்க. இப்படியே வண்டியை ஓட்டிட்டு இருக்கலாம்னு ஒரு நினைப்பு. ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் கலாச்சாரத்தை ஒழித்த தாவேக்காவுக்கு குதிரை பேரம் கழுதை பேரம் எல்லாம் தேவையில்லை என்கிறாரே விஜய். ஓட்டுக்கு காசு கொடுக்கிற அந்த கலாச்சாரத்தை, அந்த கல்ச்சரை அடிச்சு நொறுக்கி இருக்கிறோம். எலெக்ஷன்லயே அப்படி வேலை பார்த்த நமக்கு எதுக்கு இந்த குதிரை கழுதை ஒட்டக பேரம் எல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி இருக்கிறார். அது மகிழ்ச்சிக்குரியது. ஆனா இந்த குதிரை பேரம் கழுதை பேரம் எல்லாமே தாவேக அரசு வந்ததற்கு பிறகுதான் தமிழக அரசியலே அறிமுகமாகி இருக்கிறது. அதுக்கு முன்னால கிடையாது. அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது மன்னார்குடி அமமுக எம்எல்ஏ காமராஜ். அதுல இருந்து ஆரம்பமாச்சு. டிடிவி தினகரன் நடுநிசிக்கு கவர்னரை சந்திச்சு அதோட ஒரு புகாரே கொடுத்துட்டு வந்திருக்கிறார். அவரை குதிரை அதான் சொன்னேன் பிரதர், குதிரை பேர் என்ன, குதிரை பேசிக்கலாம். ஒரு எம்எல்ஏ தானே, இப்ப புரியுதா எதுக்கு ஒரு எம்எல்ஏ லெட்டர் அனுப்பியிருக்காங்கன்னு? ஒரு எம்எல்ஏனா அவர் ஈஸியா கட்சி தாவல் தடை சட்டம் வராது. அதுக்கிற காரணத்தால அவர் பேர்ல கூட டிகே சார்பா கொடுக்கப்பட்டதாக வழக்கறிஞர் சொல்றாரு. இதுதான் இதை தாண்டி இது என்னங்கிறத நாங்க இப்ப போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறோம் போலீஸ் ஸ்டேஷன்ல. அதை இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி என்கொயரி பண்ண சொல்லி கவர்னரிடம் சொல்லியிருக்கோம். இதை நாங்க சும்மா விட முடியாது. எந்த எம்எல்ஏ சார்ந்து அவர் புகார் கொடுத்தாரு, கடைசி அந்த எம்எல்ஏ தாவேக பக்கம் தான் போனாரு. ஜெயிச்சது அமமுக சார்பில். கடைசியில் அவர் சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு அவர் இருக்கிறது தாவேக பக்கத்துல. அப்படின்னா இது என்னன்னு சொல்றது? அதே போல திமுகவினர் இப்போ புகார் கொடுத்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் குதிரை பேரத்தின் மூலமாக பாதிக்கப்பட்ட அதிமுக நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு டிஎம்கே குண்டை தூக்கி போட்டுது. இப்படியெல்லாம் நடந்திருக்கு. அனிதா ராதாகிருஷ்ணன் எஸ்பி ஆபீஸ்ல வச்சு பேரம் பேசினதாக RS பாரதி சொல்லுகிறார். ஏன் சார் இந்த கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு பேசாம டிவிக்கு கொஞ்சம் சேர்ந்தீங்களா, எல்லாம் சரியாயிடும் சொல்லி அவரை பயமுறுத்தி டிவிக்கு சேர்ப்பதற்கு அவரை வற்புறுத்தி இருக்கிறார்கள். அதே போல நாகர்கோயிலுடைய எம்எல்ஏ ஆஸ்டினுக்கு ஒரு வலுவான அமைச்சர் பதவி தர்றோம்னு பேரம் பேசினதாக RS பாரதி குற்றம் சாட்டி இருக்கிறார். அமைப்பு துணை செயலாளர் ஆஸ்டின் அவர்கள் நாகர்கோயிலில் வெற்றி பெற்றார். அவரை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி இவ்வளவு அனுபவம் உள்ளவங்களுக்கு என்ன மந்திரி போர்ட்போலியோ கேட்கறீங்களோ அதை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களுடைய கட்சிக்கு வாருங்கள், ராஜினாமா செய்துவிட்டு நில்லுங்கள், விஜயே உங்களுக்கு பிரச்சாரம் செய்து நீங்கள் என்ன இலாக்காவை கேட்கறீங்களோ அந்த இலாக்காவை கேட்டு கொடுக்கிறோம்னு ஆஃபர் பண்ணாங்களா இல்லையா என்பதை யோக்கியமாக நாணயமாக அவர்கள் இதை மறுக்க வேண்டும். ஆதாரத்தோடு நாங்கள் வேப்பனஹள்ளி தொகுதியை சார்ந்த டிஎம்கே எம்எல்ஏ சீனிவாசனிடம் வாரிய தலைவர் பதவியும் 50 கோடி ரூபாயும் தருகிறோம் என்று சொல்லி பேரம் பேசினதாக கூறப்படுகிறது.
அதே போல சீனிவாசன் வேப்பநாளி தொகுதி அவரை போய் நீயும் திமுக இங்க வந்து சேர்ந்துட்டுனா திமுகவே ஒண்ணுமே இல்லன்னு ஆக்கிடலாம், 50 கோடி ரூபாய் தரோம், நீ என்ன வாரியம் கேட்கறியோ எதை கூட கேட்கறியோ நாங்க தரோம் ஆஃபர் பண்ணிருக்காரு. இதுல இதுக்கு முன்னால கழகங்கள் ஆட்சியில் இப்படிலாம் நடந்தது இல்லையே, இப்படிலாம் புகார்கள் வந்தது இல்லையே. டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் ஒருவரை மாற்றி ஒருவர் எவ்வளவு புகார்களை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இந்த விதமான குதிரை பேரம் சார்ந்த புகார்கள் கடந்த 50 ஆண்டுகள்ல நாம இந்த அளவுக்கு பார்த்ததே இல்லையே. அது எல்லாமே விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாலதானே நடக்குது. அவங்க திராவிட மாடல்ல இந்த சோஃபா மாடல் சொல்றாங்க. இந்த சோஃபாங்கிற ஒண்ணு வச்சுட்டு எவ்வளவு கிண்டல் கேலி அதே போல மீம்ஸ் எல்லாம் போயிருக்கு. இப்ப இதே வார்த்தையை வச்சு நம்ம பார்த்து இப்படி சோஃபா மாடல் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி விஜயும் பேசி இருக்கிறார். இப்ப கரூர்ல கூட அப்படிலாம் பேசியிருக்காரு. ஆனா ஒரு இடத்துல கூட தான் வந்து சிவி சண்முகத்தை சந்திக்கிறதுக்கு முன்னால தனக்கு முன்னால் ஏன் சோஃபா போயிட்டு அப்படின்னு ஒரு விளக்கம் தந்திருக்கணும்ல. இன்னைக்கு வரைக்கும் திருமாவளவன் வீட்டுக்குள்ள சோஃபா போனதற்கும் சிவி சண்முகம் வீட்டுக்குள்ள சோஃபா போனதற்கும் என்ன காரணம், அவர் போவதற்கு முன்னால் சோஃபா ஏன் போயிற்று அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் இதுவரைக்கும் தாவேகா தரப்புல தரப்பட்டிருக்காங்க. சோஃபா மாடல் சொன்னா அதுக்கு பதிலுக்கு அவங்களுக்கு கிண்டல் அடிச்சுட்டு போறாங்க. ஆனா விஜய் போவதற்கு முன்னால் சிவி சண்முகம் வீட்டுக்கு சோஃபா போனது ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரு பதிலை தந்துட்டா எல்லாமே பிரச்சனை முடிஞ்சுது. அந்த பதிலை ஏன் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அந்த பதில் வராத வரைக்கும் சோஃபா தொடர்பான ஏதோ ஒரு சந்தேகம் இருந்து கொண்டுதானே இருக்கும். இத்தனைக்கும் ரொம்ப பகிரங்கமா சட்டப்பேரவையில வச்சு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் புஷ்பா படப்பாணியில் இவ்வாறு நடக்கிறதோ அப்படிலாம் ஓப்பனாவே சொல்லுகிறார். அது சட்டப்பேரவையினுடைய குறிப்புகளிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கு. பிளவுபட்ட குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவரோட வீட்டுக்கு ஒரு புது சோஃபா போகுது. சோஃபா பின்னாடியே புது முதலமைச்சரும் அந்த வீட்டுக்கு போறாரு. புதுமையான ஆட்சி புதுமையான ஆட்சின்னு சொன்னீங்க, இன்னைக்கு புஷ்பா பட பாணியில ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு இருந்து அதற்கு இன்னைக்கு வரைக்கும் விடை கிடையாது, ஒரு விளக்கம் தரப்படல. என்ன காரணம்? நீங்க விளக்கமே தரலைன்னா சந்தேகம் வராதா? சந்தேகத்தை எழுப்புவதும் சந்தேகப்படுவதும் கருத்து சுதந்திரத்தினுடைய ஒரு பகுதி. நீங்க விளக்கம் சொல்லிட்டா முடிஞ்சிடும். விளக்கமே சொல்லலையே எப்ப வரைக்கும். ஒரு சந்தேகப்படுறது சந்தேகப்பட்டு தானே இருப்பான், கேள்வி கேட்கறேன் கேள்வி கேட்டுட்டு தான் இருப்பான். அதை உங்களால் நிறுத்த முடியாது. ஒன்னே ஒண்ணு, தங்களை ரொம்ப ஸ்மார்ட்டா நினைச்சுக்கிறவங்க ரொம்ப சீக்கிரமா விழுந்துருவாங்க, மிசரபிளா தோத்து போவாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், அரசியல்லையும் ஜோசியத்திலையும் ரொம்ப ஸ்மார்ட்டானவங்க யாருமே கிடையாது. பெரிய ஜோசியரா இருப்பார், ஒரு ஜாதகத்துக்கு 50,000 ரூபாய் வாங்குவார் அப்படிம்பாங்க. சொந்த வீட்டுல ஒண்ணு நடந்துட்டு இருக்கும், அவர் பொண்ணுக்கோ பையனுக்கோ அவர் கணிக்க தெரியாது, கோட்டை விட்டுப்பார். எப்படி விட்டார் அவருக்கே தெரியும். இந்த 2 துறையில அரசியல் ஜோதிடம், இந்த 2 துறையில பெரிய பிஸ்தான் யாருமே கிடையாது, ஞாபகத்தை வச்சுக்க. சபரீசன் இப்படித்தான் தன்னை விஞ்சின ஆளே இல்லை. இந்த வானுக்கு கீழ் சூரியனுக்கு கீழ் தமிழகத்தில் எல்லாமே தன்வசம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தார் சபரீசன். அவங்க மாமனாரே குளத்தூர்ல மண்ணக்கவி, மறந்து விடாது. அதனால விஜய் வந்து வயதில் சின்னவர், அதனால நான் சொல்லலாம், ஒரு அட்வைஸாவே சொல்லலாம். ஒவ்வொரு மேடையிலையும் நான் 5 நிமிஷம் பேசினதுலயே குளத்தூர்ல என்ன ஆச்சு பாத்தீங்களா, இதையே சொல்லிட்டு இருக்காங்க. 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. இதுக்கு மேல பேசினா மொத்தமா முடிஞ்சிடும், பாத்துக்கங்க. எல்லா தலைவர்களும் தோற்றும் இருக்கிறார்கள், அதே போல வென்றும் இருக்கிறார்கள். தோல்விக்கு விதிவிலக்காக இருக்கக்கூடிய தலைவர்கள் மிக குறைவு. அதனால அவர்கள் தலைவர்கள் இல்லை என்று ஆகிவிட மாட்டார்கள். வாஜ்பாய் தோற்று இருக்கிறார், ஆனாலப்பட்ட இந்திரா காந்தியே தோற்று இருக்கிறார், ஆனாலப்பட்ட ஜெயலலிதாவே தோற்று இருக்கிறார். என்னமோ ஒரு தடவை குளத்தூர்ல ஸ்டாலின் தோத்து போயிட்டாரா, இவர் 5 நிமிஷம் பேசினால அப்படின்னு. அன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் ஒரு தோத்து போனார், அவ்வளவுதான். இதுக்கு முன்னால KA கிருஷ்ணசாமி 1000 விளக்குல கூட இவர் ஸ்டாலின் தோற்று போயிருக்கிறார். அன்னைக்கு 1000 விளக்குல யார் 5 நிமிஷம் பேசினா? உடனே எம்ஜிஆர் சொல்லிட்டா இருந்தாரு, நான் பிரச்சாரம் பண்ணல, நான் 5 நிமிஷம் பேசினதில்ல, உங்களுடைய மகன் ஸ்டாலினே இந்த 1000 விளக்கில் தோற்று போனார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இது வந்து அவருடைய முதிர்ச்சியின்மையை காட்டக்கூடியதா இருக்கு. குளத்தூர்ல நீங்க ஏதோ ஒரு கேண்டிடேட்டை போட்டீங்க, ஸ்டாலினும் நின்றார், ஏதோ தோத்து போயிட்டார், இல்லைன்னு யாரும் சொல்லல. சும்மா ஒருத்தர் தோத்ததையே குறிப்பிட்டுக்கிட்டே இருந்தால் அது ரொம்ப ஒரு கீழ்மையை நோக்கி போற மாதிரி இருக்கு. அது வந்து இன்னைக்கு விஜய் வந்து முதல்வர்கிற பொறுப்பில் இருக்கிறார், இதையே சுட்டி காட்டி கொண்டு இருக்க கூடாது. இந்த தோல்வி எதிர்காலத்தில் விஜய்க்கு கிடைக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? சொந்த தொகுதியில இந்திரா காந்தி தோத்துருக்காங்க, காமராஜர் அவருடைய சொந்த தொகுதியில தோற்கடிக்கப்பட்டு இருக்கிறார். தயவு செய்து இந்த அரசியல் தந்திருக்கிற பாடங்களை மறந்துடாதீங்க. இன்னைக்கு ஏதோ ஜெயிச்சுட்டோம் அப்படிங்கிற மமதை இல்லை, என்ன வேணாலும் பேசிட்டு கூடாது. இன்னும் அப்படி விட பெருசாவும் நீங்க ஜெயிச்சிடல, கொஞ்சம் பிராக்மேட்டிக்கா யோசிங்க.
மக்கள் உங்களுக்கு வெற்றியை தந்தாங்க வெறும் 108 இடத்துல. ஏன் மெஜாரிட்டியை தரல? இவ்வளவு ஓவர்வெல்மிங்கா மக்கள் சப்போர்ட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி கிடைச்சிருக்கும்ல. கடைசியில் இந்த 118க்கு அந்த 10 சீட்டுக்கு 2 சீட்டு இருக்கிற கட்சியா போய் தேடி தேடி பிடிக்கல, அலையல. ஸ்டாலின் தலைமையில டிஎம்கே ஜெயிச்ச ஆட்சி பிடிச்சிருக்கு. இப்படி அலையக்கூடிய அவலம் ஸ்டாலினுக்கு ஏற்பட்டது உண்டா? யோசிச்சு பாருங்க. ஒரு முன்னாள் முதல்வர் இந்த தடவை தோத்து போயிட்டாருன்னா அதையேவா சொல்லிக்கிட்டே இருக்கிறது? ஒரு புண்ணை தொடர்ந்து நோண்டிக்கிட்டேவா இருக்கிறது? இதுல என்ன பெருமை இருக்க முடியும்? ஸ்டாலின் தோற்றாலும் அவர் முன்னாள் முதல்வர், ஸ்டாலின் தோற்றாலும் அவர் உங்களுக்கும் சேர்த்து முதல்வராக இருந்தவர். அந்த மரியாதை இருக்க வேண்டும். கரூர் துயர சம்பவத்துக்கு போலீஸை குற்றம் சாட்டி இருக்கிறாரே முதல்வர் விஜய். அதாவது விஜய் இவ்வாறு சொல்லி இருப்பதை நம்ம யோசிக்கிறப்போ, முன்னால போன ஆட்சியின் போது டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் அவர்கள் கரூர் சம்பவம் தொடர்பாக பிரஸ் மீட்ல என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்க்கணும். அதுதான் ஞாபகத்துக்கு வரும். அப்போ டேவிட்சன் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்த கரூர் நிகழ்ச்சிக்கு பொறுப்பான டிஎஸ்பி அவரை விஜய் வர்றப்பவே அந்த ஆர்கனைசரை சந்திச்சு, நீங்க விஜய் எங்க பேசணும் திட்டமிட்டு இருக்கா, அந்த இடத்துல பயங்கர ஓவர் க்ரௌடா இருக்கு, அதனால அது வரைக்கும் போக வேண்டாம், தயவுசெய்து இந்த பாயிண்ட்லேயே பேசி முடிச்சுட்டு அப்படியே போங்க அப்படின்னு சொன்னதாகவும், அதற்கு ஆர்கனைசர்ஸ் ஒப்புக்கொள்ள மறுத்து நாங்க எந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணியிருக்கோமோ அங்கதான் பேசுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க போலீசார் கூறியதை மறுத்து விட்டு பிடிவாதமாக அந்த சர்ச்சைக்குரிய ரொம்ப நெரிசல் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்றதாகவும் டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் கூறியிருந்தார். இப்போ டிஎஸ்பி கரூர் டவுன் டிஎஸ்பி நம்ம மேம்பாலத்திலிருந்து அந்த பேசுற இடத்துக்கு அவர் தான் அந்த டீமோட பேசி கூட்டு வந்திருக்கிறாரு. ஒரு அட்லீஸ்ட் 50 மீட்டர்ஸ் பிஃபோர் அந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட்ல வச்சு பேசி சொல்லியிருக்கிறாரு, சரிங்க நிறுத்திக்கலாம், வேண்டாம் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, இங்க வச்சே பேசலாம்னு சொல்லிட்டு. அதுக்கும் அந்த ஆர்கனைசர்ஸ் மறுத்துருக்காங்க, இல்ல நாங்க அந்த பாயிண்ட்டுக்கு தான் போகணும், இங்க இருந்து எங்களுக்கு கவரேஜ் நல்லா கிடைக்காது, இங்க இருந்து எங்களுக்கு சரியா மைக் கேட்காது, சரியா கேட்காது. ஸோ அதனாலதான் அங்க இருந்து திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா அந்த வண்டியை கொஞ்சம் புஷ் பண்ணி கிரௌட கொஞ்சம் 2 மூவ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இது போலீஸ் தரப்புல இருந்து அன்னைக்குல இருந்து வைக்கப்பட்டு இருக்க வெர்ஷன். இப்ப சிபிஐ விசாரணைக்கு போலீசாரும் உட்படுத்தப்பட்டனர். அப்ப டேவிட்சன் அவர்களும் போய் டெல்லியில போய் சிபிஐ விசாரணைக்கு முகம் கொடுத்துட்டு வந்தார். அப்ப இந்த கருத்துல அவர் சொல்லி இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ அதுக்கு ஒரு மறுப்பு போல விஜய் போலீசாரை காரணமாக காட்டி இருக்கிறார். ஆனால் விஜய்க்கு ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகப்படுத்தி ஆகணும். முதல்வர் என்கிற முறையில் காவல்துறை இப்போது அவர் கையில் தான் இருக்கிறது. யார் காரணம், யாருக்கு யார் காரணம் என்பதை அவர் தனிப்பட்ட முறையிலேயே தெரிந்து கொள்ள முடியும். ஆனா இந்த இடத்துல இந்த சம்பவம்லாம் நடந்ததுக்கு அப்புறம் விஜய் வெளியிட்ட ஒரு வீடியோல, நான் எத்தனையோ இடத்துல போய் பிரச்சாரம் பண்றேன், ஆனா அங்கெல்லாம் நடக்காத ஒரு அவலம் கரூரில் மட்டும் ஏன் நடந்தது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினார். கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம், இந்த மாதிரி எதுவுமே நடக்கல, ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது, எப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். அது கரூர் புகழ் ஒரு அமைச்சரை மனதில் வைத்துக் கொண்டு அவர் கேள்வி எழுப்பினார். இப்போ அந்த அமைச்சரை பற்றியும் நேற்றைய கரூர் மீட்டிங்ல பேசியிருக்கிறார். ஒரு அமைச்சர் ஆளைய காணும், எங்கேயோ தலைமறைவாயிட்டார், துண்டக்கானந்துனிய கடன் ஓடிட்டாரு, இன்னத்தை வெளிநாட்டுக்கே ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி கிண்டல் அடித்து இருக்கிறார். இந்த கொள்ளையை அடிச்சதுனாலதான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க இருக்காருன்னே தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன் ஓடினே இருக்கிறாரு. இன்னொருத்தர் ஃபாரின்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஃபாரின் ஸ்டாலின் சார் நினைச்சிட போறீங்க, அவர் இல்ல. எனக்கு எப்பவுமே ஸ்டாலின் சார் மேல ஒரு தனி பாசம் உண்டு. அவரு கிடையாது, இவரு வேற. சிங்கப்பூருக்கு செக்கப்புக்கு போனார்ல அவரு. இதே விஷயத்தை தான் சில நாட்களுக்கு முன்னால ஆதவ அர்ஜுனா கரூர்ல எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு, அதை முடிக்காமல் விட மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார். நிறைய விஷயங்கள் கரூரை சுற்றி வருகின்றன. கரூர் சென்ட்ரிக்கா வருது. அதே நேரத்துல கரூர்ல இடைத்தேர்தலும் வர இருக்கிறது. என்ன நடக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கணும். மேகதாட்டு வழக்கில் தமிழகத்தின் மனுவை உச்சநீதிமன்றம் ஏன் நிராகரித்தது? ஸ்டாலின் ஒழுங்காக வாதாடாமல் விட்டுவிட்டாரா என விஜய் கேட்டிருக்கிறாரே,
இந்த மேகதாது அணை சம்பந்தமான அந்த வழக்குல தமிழ்நாட்டோட பெட்டிஷனை சுப்ரீம் கோர்ட் எப்போ ரிஜெக்ட் பண்ணுச்சு? அப்ப யார் ஆட்சியில் இருந்தா? ஏன் ஒழுங்கா வாதாடல? நீங்க ஒழுங்கா வாதாடி இருந்தீங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்கல்ல? ஏன் ஸ்டாலின் சார் வேணும்னே விட்டுட்டாரா? மேகதாட்டு விஷயத்துல ஸ்டாலினை பயங்கரமாக விஜய் கிண்டல் அடித்திருக்கிறார். எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், இந்த அளவுக்கு மேகதாட்டு விஷயத்துல திமுகவின் நேர்மையும் ஸ்டாலின் அரசுடைய நேர்மையும் சந்தேகிக்கக்கூடிய விஜய் மேகதாட்டு தொடர்பாக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றிய போது உதயநிதி ஸ்டாலினுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டது ஏன்? அவருடைய ஆலோசனையை ஏற்று தான் கொண்டு வந்த தீர்மானத்தில் திருத்தத்தை செய்தது ஏன்? இப்ப கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த தீர்மானத்துல மேகதாது அணை கட்டுறது தொடர்பாக தமிழ்நாடு அரசு மார்ச் 4ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு அன்றைக்கு எழுதின கடிதத்துல கேட்டுக்கிட்டபடி மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் தாவா சட்டம் 1956 பிரிவு 4 கீழே அந்த அடிப்படையில் புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என ஒன்றிய அரசை இப்பேரவை வலியுறுத்துகிறது அப்படிங்கறத என்னுடைய பெயரில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த திருத்தத்தை சேர்க்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். மேகதாது பிரச்சனை சம்பந்தமாக எனது தலைமையில் 26/5/2026 அன்று மேகதாது பிரச்சனைக்காக பிரத்யேகமாக தனி நடுவர் மன்றம் அமைப்பது குறித்து சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து தனி நடுவர் மன்றம் அமைக்க ஏற்கனவே தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே எதிர்க்கட்சி தலைவரால் அளிக்கப்பட்ட கருத்தினை 4வது பத்திக்கு அடுத்து கூடுதலாக சேர்க்கலாம் என மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மேகதாட்டு விஷயத்துல டிஎம்கே கவர்மெண்டுடைய நேர்மை, அதனுடைய இன்டெகிரிட்டி அவர் சந்தேகிக்கிறார். கோர்ட்ல வேண்டும்னே நீங்க ஒழுங்கா வாதாடாமல் விட்டீர்களா அப்படிங்கிற அளவுக்கு கேள்வி கேட்கிறார். அப்படி கேள்வி கேட்கக்கூடியவர் உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வந்த அந்த திருத்தத்தை, அவர் சுட்டிக்காட்டின திருத்தத்தை ஏன் தான் கொண்டு வந்த தீர்மானத்தில் சேர்த்தார்? செஞ்சிருக்க கூடாது இல்ல? உதயநிதி ஸ்டாலின் என்ன திருத்தம் கொண்டு வந்தார்? நாங்க கடந்த மார்ச் மாசம் மத்திய அரசுக்கு எழுந்த கடிதத்தில் மேகதாட்டு தொடர்பாக ஒரு புதிய தீர்ப்பாயம் அமைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தோம். அந்த கோரிக்கை இப்ப நீங்க தாக்கல் செய்திருக்கிற இந்த தீர்மானத்தில் விடுபட்டு இருக்கிறது. எனவே எங்களுடைய முந்தைய அரசு எழுதின கடிதத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை உங்களுடைய தீர்மானத்தில் சேர்க்கணும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக்கொள்ளுகிறார். உடனே முதல்வர் விஜய் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம், தீர்மானத்தில் சேர்க்கிறோம், இதனை சபாநாயகர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்ல, உடனே சபாநாயகர் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்ல, கடைசியில் உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வந்த அந்த திருத்தம், அவர் சுட்டிக்காட்டின திருத்தம் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படுவதாக இருந்த தீர்மானத்தில் சேர்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்படுகிறது. எதுக்குங்க உதயநிதி ஸ்டாலினோடது ஏற்கணும்? நீங்க மேகதாட்டு விஷயத்துக்கு ஒரு தனி தீர்ப்பாயம் வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா மேகதாட்டு விவகாரம் என்பது விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விவகாரம்னு ஏற்றுக்கொண்டீர்கள் என்றுதானே பொருள். நம்முடைய கன்டென்ஷன் என்ன? மேகதாட்டுங்கிற ஒரு இஷ்யூவே கிடையாது, அது பிக்சர்லயே இல்லை, அது செயற்கையாக கர்நாடக அரசியல்வாதிகளால் உருவாக்கப்பட்டிருக்கும் விஷயம். இதுதானே இப்போ கடைசியில் அது ஒரு இஷ்யூங்கிற அளவுல தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏற்றுக்கொண்டு விட்டதே. அதற்கு ஒரு தீர்ப்பாயம் அமைக்கலாம்னு நாமே சஜஸ்ட் பண்றோமே. இப்ப நாளைக்கு நம்முடைய பேச்சை கேட்டு மத்திய அரசு ஒரு தீர்ப்பாயம் அமைச்சு அந்த தீர்ப்பாயம் மேகதாட்டு அணையை கர்நாடக அரசு கட்டலாம்னு தீர்ப்பு கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க? நீங்க தானே தீர்ப்பாயம் வேணும்னு கேட்டீங்க. அந்த தீர்ப்பாயம் மேகதாட்டுக்கு சாதகமா கர்நாடகத்துக்கு சாதகமா ஒரு தீர்ப்பை வழங்கிவிட்டால் அப்ப அதை ஏற்பதை தவிர தமிழகத்துக்கு வேற என்ன வழி இருக்க முடியும்? இது எவ்வளவு ஆபத்தான ஒரு பொறி, எவ்வளவு மோசமான ஒரு டிராப்.
இந்த டிராப்ல உதயநிதி ஸ்டாலின் சிக்க வைத்தார். அதை ஆமோதித்து விஜயும் சிக்கி கொண்டிருக்கிறார். பொதுவெளியில டிஎம்கே தாக்குற மாதிரி தாக்க வேண்டியது, சட்டப்பேரவைக்குள்ள டிஎம்கே என்னென்ன சொல்லுகிறதோ அதையெல்லாம் ஏற்க வேண்டியது. இது என்ன விதமான இரட்டை நாடகம்? இது ஒரு விதமான டபுள் கேம்ங்க. மக்களவை தேர்தல் மறுசீரமைப்பை தமிழகம் ஏற்காது என விஜய் கூறியிருக்கிறாரே. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அந்த டீலிமிட்டேஷனை திரும்ப கொண்டு வர போறதா ஒரு பேச்சு ஒன்று அடிபடுது. யார் என்ன டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாலும் தமிழ்நாடு அது ஒத்துக்காது. அதெல்லாம் தமிழகம் ஏற்குமா இல்லையான்னு இவத்தை யாரு கேட்டா? மக்களவை தொகுதி சீரமைப்பு அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷனல் ரிக்வயர்மெண்ட். 2 தடவை கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமா அது ஒத்தி போடப்பட்டே வந்தது. முதல்ல இந்திரா காந்தி காலத்துல, அதுக்கு பிறகு வாஜ்பாய் பீரியட்லயும் அது ஒத்தி போடப்பட்டது. இப்போ அந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அந்த பீரியட் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. இப்போ மத்திய அரசு அதை மேலும் நீட்டித்து ஒரு 10 இயர்ஸ்க்கு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னா தொகுதி மறுசீரமைப்பை எக்ஸிக்யூட் பண்ணியாகும். மோடி அரசு, வாஜ்பாய் அரசும் இந்திரா காந்தியும் செய்தது போல அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு தயாரா இல்லை. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ப, இன்னைக்கு இருக்கிற ஒரு நிஜமான மக்கள் தொகைக்கு ஏற்ப சரியான முறையில தொகுதி சீரமைப்பை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுகிறார். அதுக்கேற்றபடித்தான் நடக்கும். இதுல தனிப்பட்ட முறையில மாநில அரசுடைய விருப்பு வெறுப்புக்கெல்லாம் ஒண்ணுமே இடமே கிடையாது. இது கான்ஸ்டிடியூஷனல் ரிக்வயர்மெண்ட். முதல்வராக இருக்கிற விஜய் இந்த விதமா பேசி இருக்கிறார் அப்படின்னாலே அவருக்கு கான்ஸ்டிடியூஷன் தொடர்பான புரிதல் குறைவாக இருக்கிறது என்று பொருள். வேணும்னா இது தொடர்பாக தங்களுடைய ஆலோசனைகளை சொல்லலாம், தங்களுடைய ரிக்வயர்மெண்ட்ஸை சொல்லலாம். எங்களுடைய தொகுதிகள் இந்த லெவலுக்கு கீழே போயிடக்கூடாது அப்படிலாம் சொல்லலாம். இப்ப ஆல்ரெடி மத்திய அரசு தரப்புல இருந்து ஒரு வாக்குறுதி தரப்பட்டு இருக்கிறது. இப்ப என்ன இருக்கோ, எத்தனை மக்களவை தொகுதிகள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கின்றனவோ அதை காட்டிலும் 50% குறையாமல் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கூடுதலாக மக்களவை தொகுதிகள் கிடைக்கும் என்கிற வாக்குறுதி தரப்பட்டு இருக்கிறது. அப்படிங்கிறப்போ இன்னைக்கு 39 தொகுதி தமிழகத்துல இருக்குன்னா இந்த 39க்கு மேலதான் போக போகுது. அரௌண்ட் 55 58 வரைக்கும் தமிழகத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். இப்போ அதுல தமிழக அரசுக்கு ஏதேனும் ரிசர்வேஷனோ இல்லாட்டி இது இப்படி செய்யலாம், எங்களுக்கு இத்தனை தொகுதிகளாக வேணும், ப்ரோரேட்டா பேசிஸ்ல நீங்க இவ்வளவு இதை செய்யணும், இந்த நம்பர் ஆஃப் கான்ஸ்டிடியூன்சிஸ் அது எங்களுக்கு வேணும் அப்படிலாம் நீங்க போராடலாம், கேட்கலாம், அதுக்கெல்லாம் உரிமை உண்டு. மற்றபடி தொகுதி மறுசீரமைப்பு கூடாதுன்னு சொல்றதுக்குலாம் உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. திரும்பவும் சொல்றேன், இது இந்திய அரசமைப்பு சாசனம் விதித்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், கான்ஸ்டிடியூஷனல் ரிக்வயர்மெண்ட். இதுல மாநில அரசுக்கோ மாநில முதல்வருக்கோ நாங்க இதை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. அதுக்குள்ள ஆலோசனைகளை நீங்கள் முன்வைக்கலாம், நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள்ங்கிறத சொல்லலாம். பட் முடியாது, நீங்க ரிஜெக்ட் பண்ண முடியாது. இதுல என்ன அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான திருப்பம் ஒண்ணு நடக்க போகுது. இப்ப 50%க்கு குறையாமல் எந்த மாநிலமா இருந்தாலும் சரி, அவங்க இப்ப இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரென்த்துக்கு மேல மினிமம் 50% கூட கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை மத்திய அரசு தருகிற பட்சத்தில் அதை ஏற்றுக்கொள்வதற்கு திமுக தயாராக இருக்கிறது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இப்போ திமுக தயாராக இருக்கிற பட்சத்துல திமுகவை எதிர்த்து தானே தாவேகா அரசியல் பண்ணணும். இங்க இன்னைக்கு அதுதானே ஒரு நெறியாக போய் கொண்டிருக்கிறோம். அப்படிங்கிறப்போ திமுக எதிர்த்து அரசியல் செய்யறதுனா தாவேகா என்ன சொல்லும்? எந்த காரணம் கொண்டு எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் இந்த மறுசீரமைப்பை ஏற்க மாட்டோம் அப்படித்தானே சொல்ல முடியும். இப்போ அதுக்காக விஜய் வர சொல்லி கொண்டு இருக்கிறார். விஜய்க்கு இன்னொரு சேஃபான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? விஜய்க்குன்னு ஒரு எம்பி கிடையாது. இப்ப நாடாளுமன்றத்துல 2 அவையில இது தொடர்பான பில்லு வர்றப்போ அதுல ரெப்ரசன்ட் பண்றதுக்கு விஜய்க்கு ஆளே கிடையாது. அதனால மக்கள் மன்றத்துல என்ன வேணாலும் பேசிட்டு போகலாம். இப்ப டிஎம்கேக்கோ இல்லைன்னா ராஜ்யசபால சில எம்பிக்களோட இருக்க அதிமுகவுக்கோ இப்படிலாம் பேசிட்டு இருக்க முடியாது. ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாகும். அப்படிங்கிறப்போ அவங்க சில கண்டிஷனோட இந்த தொகுதி மறுசீரமைப்பை ஏற்பார்கள் என்று தெரிய வந்திருக்கிறது. அப்போ அவங்களை எதிர்த்து அரசியல் பண்ற தாவேகா இப்படித்தான் பேசும். இப்போ ஒருவேளை தாவேகாவுக்கு ஒரு 15-20 எம்பிஸ் லோக்சபால இருக்காங்கன்னு வச்சுப்போம். அப்போ தாவேகா இப்படி பேசியிருக்காங்க. தாவேகாவுக்கு லோக்சபால எம்பிஸே கிடையாது, ராஜ்யசபால ஆளே கிடையாது. அதனால எப்படி வேணாலும் பேசலாம். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.